இது நடைபெறுகிறது. பரதநாட்டிய கலைஞர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். தமிழகத்தின் பாரம்பரிய கலையான பரதநாட்டியம் நடைபெறுகிறது. சமூக வலைதளங்களை மட்டுமே உணர்ந்துகொண்டிருக்கின்ற இன்றைய தலைமுறையினர் மத்தியிலே எங்களால் பாரம்பரியத்தை மீட்டெடுக்க முடியும் என்று இன்றைய இளம் தலைமுறையினருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய சகோதரி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் எங்களது கரவலை மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்.
நலிந்த நடையால் நம்மை மகிழ்வித்த தம்பதிகளுக்கு நன்றி. சிறப்பு விருந்தினர்கள் விழா மேடையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது விழா மேடை சிறப்பு விருந்தினர்களால் அலங்காரம் உங்கள் ஒத்துழைப்போடு இதை சீரும் சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு தமிழக சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதை நான் வழிமொழிகிறேன். முதலாவதாக குளித்தலையை தமிழ்ச்சங்க நிறுவி தனது சீரிய திறமையால் தமிழ்ச்சங்கத்தை தமிழ் உறவுகளை அனைவரையும் ஒன்றிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தமிழ்ச்சங்க விருது பெற்ற பேராசிரியர் முனைவர் எனது அன்பு ஆசான் முனைவர் கோ என்கின்ற கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை விழா மேடை போடுவார் அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்தபடியாக இந்த விழாவின் துவக்கமாக வரவேற்படையில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்க செயலாளர் பேராசிரியர் முனைவர் இரா மாணிக்கவாசன் ஐயா அவர்களை விழா மேடை போடுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்தபடியாக முன்னாள் ஈவேரர் தந்தை பெரியார் அரசு கலைக்கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை தலைவர் முனைவர் சு சேனாபதி ஐயா அவர்களை விழா மேடை போடுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கலைஞர்கள் வெற்றி மேல்நிலைப்பள்ளியின் தாளர் முனைவர் கா ரம்யா அம்மா அவர்களை விழா மேடை போடுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்தபடியாக எங்கள் குழுத்தலையின் தொழில் சிகரம் கிராமியம் டாக்டர் போ நாராயணன் ஐயா அவர்களை அன்புடன் மேடையில் அழைக்கின்றோம். அடுத்தபடியாக தமிழ்ச்சங்க அமைச்சர் வழக்கறிஞர் திரு பால சசிகுமார் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இறுதியாக நமது தமிழ்நாட்டிலே குறிப்பிடத்தக்க தமிழ் ஆளுமைகளில் ஒருவர். இவரது பேச்சுக்களை எல்லாம் நிறைய நான் தொலைவரியிலே வடவரியிலே நிறைய கேட்டிருக்கிறேன். இவர் வருகையால் என்று இந்த தமிழ்ச்சங்க அரங்கம் பெயர் பெற்றது என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களின் பலத்த கடவுளிகளுக்கு மத்தியிலே இவரது சிந்தனைதான் கௌரவனையாளர்களை விழா மேடையில் வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கடவுளர்களுக்கு அவரை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த தமிழறிஞர் அனைத்து ஆசிரியர் மக்களும் மாணவர்களும் பேராசிரியர்கள் நெருங்கின்று ஒரு நிமிடம் ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய கைத்தட்டோடு மேடைக்கு அனுமதி. அனைவரும் ஒரு நிமிடம் அப்படியே நின்று கொண்டிருங்கள். நேற்று நமது கருப்பு தினம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏறத்தாழ 37 தமிழ் மக்கள் தமிழ் உறவுகள் நேற்றைய கூட்டணி சிக்கி மரணமடைந்த செய்தி என் காதுகளிலே துப்பாக்கி தோற்றமை போய் பாய்ந்து இரவு முழுக்க நீ ஒழுங்கப்படாமல் செய்தது. இறந்த அத்துணை தமிழ் உறவுகளுக்கும் குளித்தலை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்துமாறு உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவரும் அவர்கள் இருக்கே அமர்மாறு கேட்டுக்கொள்கிறார்கள். கவிதை மழை பொழியும் நல்ல கவிஞர்கள் பல பேரை ஈன்றெடுத்து சீர் செய்யும் மரல் நூல்கள் நிறுவப் பெற்று தேனமுத நூல்களையும் அள்ளி தந்து வேறுவிட்ட மரமாக மக்கள் நெஞ்சில் விளையாடும் செந்தமிழே தென்னவன் சேரன்
நிகழ்வின் தொடக்கமாக பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்த பிறந்த மொழியாகும் தமிழ் மொழியை வாழ்த்து தருவது தமிழ் தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நின்று ஒன்றாக இசைப்போம். இந்த 50 விழாவிலே உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழினுடைய பெருமையை மனிதர்கள் மட்டும் கிடையாது, தமிழினுடைய பெருமையை பறவைகள் அறிகின்றன, விலங்குகள் அறிகின்றன, பாம்பு அறிகின்றது, இந்த மண் அறிகின்றது, தண்ணீர் அறிகின்றது, நெருப்பு அறிகின்றது. திருவிளையாடல் ஆசிரியர் சொல்கிறார், உங்க தமிழ்ங்கிறீங்க, தமிழினுடைய பெருமையை யார் அறிகின்றார்கள் என்று கேட்க அவர் விடை சொல்கிறார், பாரதியும் அறிவின் பார்வையிலுள்ள பசு அறிவினாலும் வெட்டி பார்ப்போனாத பேரறிவே சித்தறிவேற்கு இருளை நீக்கும் பேரொழிய அங்கையற்றம் தெரியாதானே நீரறியும் நெருப்பறியும் அறிவுண்டாக்கி நீ அறிவித்தால் அறியும் இடமுண்டானே. எங்களுடைய தமிழின் பெருமையை இந்த மண் அறிந்திருக்கிறது, இந்த ஊரிலே ஓடுகின்ற தண்ணீர் அறிந்திருக்கிறது, நெருப்பு அறிந்திருக்கிறது, பறவைகள் அறிந்திருக்கின்றன, விலங்குகள் அறிந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட தமிழை பிரபஞ்சம் முழுவதும் அறிந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பெருமை அந்த அளவுக்கு இருக்கின்றது. தமிழை
பேசுகின்றார்கள், பண்டிதர்களும் தமிழ் பேசுகின்றார்கள். ஆக அனைவருக்கும் இடம் தந்து அனைவரையும் வாழ வைத்துக் கொண்டிருப்பது தமிழ். அந்த தமிழினுடைய பெருமையை நாமெல்லாம் புரிந்து கொள்ளும்படியாக அதுக்கு ஒரு எட்டளவு தொண்டு செய்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ் சங்கம். இன்னும் நிறைய தொண்டுகள் செய்ய நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த தமிழ் சங்கத்தினுடைய குறிக்கோள் என்ன என்று சொன்னால், தமிழறிந்த சான்றோர்களை போற்றுவது, அவர்களை நினைவுபடுத்துவது. அதற்கடுத்தாற்போல ஆண்டுதோறும் நல்ல ஆசிரியர்களை வரவழைத்து அவர்கள் செய்கின்ற பணியை ஊக்குவித்து அவர்களுக்கு பரிசு கொடுப்பது, விருதுகள் வழங்குவது. மூன்றாவதாக குழந்தைகளை இந்த தமிழிலும் அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் வெற்றி பெற்றிருப்பார்கள், அந்த குழந்தைகளெல்லாம் ஊக்கப்படுத்துவது. ஆகிய 3 நிலைகளில் இந்த தமிழ் சங்கமானது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 50 விழா தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பிறந்தநாள் விழா, ஆசிரியர் தின விழா, கல்வியே அழியா செல்வம் அப்படிங்கிற நூலை இந்த தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த நூல் வெளியீட்டு விழா, இப்படி 6 வகையான விழாக்கள் இந்த அரங்கிலே நடைபெறுகிறது. இதில் தமிழ் சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பல வேலைகளுக்கு இடையே இந்த அருள்வழியை செய்து வருகின்றார். இதில் அனைத்து தரப்பு மக்களும் ஈடுபடுவதற்காக செய்வதுதான் ஒரு தனிச்சிறப்பு. தனித்தனிய கூட்டம் இல்லாமல் பெரியவர்கள், சிறியவர்கள், தமிழ் அறிஞர்கள், சமுதாயத்துக்கு பல பேர் தொண்டு செய்கின்றவர்கள், அனைத்து தரப்பு மக்களையும் இதில் ஈடுபடுத்தி இருப்பது அவருடைய சாதனை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு நல்ல நூலை வெளியிடுகின்றார். கல்வியே அழியா செல்வம் அப்படிங்கிற நூலை அவர் வெளியிடுகின்றார். அப்படிப்பட்ட நம்முடைய தலைவர், தமிழ் சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், நாடெங்கும் தமிழ் பரப்புகின்ற ஒரு நல்ல அறிஞர், சூலூர் பாவேந்தர் பேரவையை நிறுவி பாரதிதாசனுடைய புகழை நாடெங்கும் பரப்பி வருகின்றவர். செத்தாலும் தமிழ் மணந்து காண வேண்டும் என்று சொன்னவர் பாரதிதாசன். தமிழை உயிராக மதித்தவர், தமிழுக்கு அமுதற்கு பாடிய பெருங்கவிஞர், தமிழ் எங்கள் உயிர் மூச்சு என்று பாடிய பெருங்கவிஞர் பாரதிதாசனை அடியொற்றி பாரதிதாசனுடைய பாடல் ஒரு நீரோட்டம் போல இருக்கும். ஆனால் பாரதிதாசனுடைய பாடல் அப்படி சீறி பாடுகின்ற வெள்ளமாக மக்கள் அப்படிப்பட்ட தமிழை பாடியவர் பாவேந்தர். அவருடைய பெயரில் தமிழ்நாடு முழுவதும் துன்புள்ளாக்கின்ற செம்மல் மாநில கல்வியாளர் அணியினுடைய தலைவர் புலவர் செந்தலை நான் கௌதமன் ஐயா அவர்கள் வந்திருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெரும் சிறப்பு. அவர்களை குடிக்கரை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வருக வருகை என்று இருதரம் கூப்பி வரவேற்கும். வர இருக்கின்ற குடிக்கரை சட்டமன்ற நாயகன் மாண்புமிகு மாணிக்கம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதற்கடுத்த மேடையில் துணைத் தலைவர் ரவிக்குமார் ஐயா அவர்களை, தமிழ்ச்சங்க பொருளாளர் மகேந்திரன் ஐயா அவர்கள், தமிழ்ச்சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மணிகண்டன் ஐயா அவர்கள், சப்தனகுமார் அவர்கள், அவர்கள், துணைச் செயலாளர் தொழில்நுட்ப செயலாளர் தினேஷ் அவர்கள், சிங்காரவேல் அவர்கள், ராமச்சந்திரன் ஐயா அவர்கள், சிவகுமார் அவர்கள், அர்த்தகுமார் அவர்கள், தமிழ்ச்சங்க வழிநடத்துவர் ராஜமாணிக்கம் அவர்கள், மோகன்ராஜ் அவர்கள், அம்மையார் சின்னா அவர்கள், விஜயலட்சுமி அவர்கள் ஆகிய அனைவரையும் வருட வருட என்று குடிக்கரையிலே அருள் பணியாற்றி வருகின்ற கலைமகன் மெட்ரிகுலேஷன் பள்ளி
ஒரு புதுமையான மாணவர்களை சிறந்த ஒரு கல்வி நிறுவனம் அவங்க மட்டும் இந்த விழாவுக்கு வராமல் பள்ளிக் கொடுத்த ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். தலைவர் மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளர் அவர்களை வருக வருக அதன்பிறகு இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்கள் உயர்ந்த தமிழாசிரியர் கழக செயலாளர் தமிழ்ச்சங்க புலவர் மா மணிகண்டன் ஐயா அவர்கள், உயர்ந்த அருண்மொழி அவர்கள், உயர்ந்த செந்தில்குமார் அவர்கள், GVN வினோத் அவர்கள், தா புவனேஸ்வரி அவர்கள், மா வேல்முருகன் வழக்கறிஞர் ஐயா அவர்கள், KPM வீரமணி ஐயா அவர்கள், கவுண்டமணி மு அன்பழகன் ஐயா அவர்கள், துரை சீனிவாசன் ஐயா அவர்கள், தொட்டியம் தமிழ்ச்சங்கம் திரு சேகர் ஐயா அவர்கள், KM சாகுல் அமீது அவர்கள், கணேசன் மஞ்சு அவர்கள், உயர்ந்த தமிழரசன் அவர்கள், உயர்ந்த சித்தார்த்தன் அவர்கள், பெரியசாமி அவர்கள், தாக்கா நீலமேகம் அவர்கள், சோ கார்த்திகேயன் அவர்கள், ஐயப்பன் அவர்கள், கோட்டை கா சக்தி அவர்கள் ஆகிய அனைவர்களையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறேன்.